வணக்கம். மூலத்திற்கான பயிற்சி. இது உணவு முறை. காலை 9 மணிக்குள் உணவினை சாப்பிடுங்கள். மதியம் 1 முதல் 1:30 வரை உணவினை சாப்பிடுங்கள். இரவு 8 மணிக்குள் சாப்பிடுங்கள். சாப்பிட்டவுடன் தண்ணீரை அருந்துங்கள். காலையும் மாலையும். இரவில் அருந்துவது உங்களின் உடல் நிலையை பொறுத்து. உடல் நீர் பகுதியாக இருந்தால் இரவில் குடித்தால் காலையில் உங்களுக்கு இருமல், சளி இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஆகையால் இரவில் நீர் குடிப்பதை தவிர்த்து விடுங்கள். ஜீரண சக்தியை அது குறைக்கும். மற்ற நேரங்களில் தண்ணீர் அருந்துங்கள். அதாவது காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை எவ்வளவு தண்ணீர் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். உணவு உண்ட பிறகு உங்களுக்கு தேவையான அதிகமான தண்ணீரை கூட எடுத்துக்கொள்ளலாம். உணவு உண்ட பிறகு உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஜீரண சக்தியை கொடுக்கும். அதிக வேலை செய்பவர்கள் அதற்கேற்றாற்போல் நீரினை பருகுங்கள். இது ஒரு வழி. அதாவது அதிக பேர் ஒன்று மலச்சிக்கலுக்கு பயந்து உணவு அருந்துவதை குறைத்துக் கொள்கிறார்கள், அல்லது பலர் கூறுவதனால் உணவினை டயட் என்ற ஒரு எண்ணத்தில் குறைத்து கொள்கிறார்கள். அதாவது 500 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினால் 5000 ரூபாய்க்கு உழைப்பார்கள். அது போன்றுதான் இதுவும். 2 இட்லி சாப்பிட்டு விட்டு நீங்கள் மலம் கழிக்க சென்றால் அங்கு அதிக நேரம் உட்கார்ந்து முக்கிக் கொண்டு இருப்பது. அப்படி இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் மூலம் அது போன்ற பிரச்சனைகள் வரும். நாம் உடல் 60 கிலோ என்றால் குறைந்தபட்சம் சாதாரணமாக வேலை செய்பவர்கள் 6 இட்லி எடுக்க வேண்டும். வயதானவர்கள் 4 இட்லியாவது எடுக்க வேண்டும். அதே போன்று அதிகமாக பணி எடுப்பவர்கள் அப்படியே டபுளாக எடுக்க வேண்டும். அதாவது 12. இப்போ ஜிம்மு பயிற்சி செய்பவர்கள் அது போன்றெல்லாம் உணவு அதிகம் எடுக்க வேண்டும். நம் உடலில் உள்ள பலத்திற்கேற்றாற்போல் தான் உணவை எடுக்க வேண்டும். டயட் என்று காலையில் 2 இட்லி, மதியம் 1 கப் சோறு, பிறகு இரவு 1 சப்பாத்தி அல்லது 2 சப்பாத்தி இப்படி இருப்பார்கள். இது நிச்சயம் உங்களுக்கு மல பிரச்சனைகளை, மூலம் பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை பலவிதமான பிரச்சனைகளை படுத்தும். ஆகையால் உணவை நன்றாக எடுங்கள். இது உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். சாலைகளில் விற்கும் கிழங்கு, அதாவது பள்ளி வாசல்களில், அதாவது ஸ்கூல் என்று கூறுவார்கள், அங்கு வாசலில் விற்கும் உங்களுக்கு ஆள்வலி கிழங்கு, அதை வேக வைத்து விற்பார்கள். அதை உண்டோம் என்றால் உங்களுக்கு மூலம் அதிகமாகும். ஆனால் அதை சாப்பிட்டோம் என்றால் இரத்த கசிவுகள், எப்படிப்பட்ட இரத்த கசிவுகளும் அது உங்களுக்கு நிற்கும். இரத்த கசிவு உள்ளவர்கள் அந்த கிழங்கை வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டில் செய்வதில் எந்த பயனும் இல்லை. இது உங்களுக்கு அந்த கிழங்கு வேக வைக்கிறதற்கு ஏதோ தேவையில்லாத பொருட்களை சேர்க்கிறார்கள். ஆகையால் உங்களுக்கு அதன் விளைவாக மூலம் அதிகமாகும். மூலம் இருப்பவர்கள் அதை சாப்பிட வேண்டாம். இரத்த கசிவுக்கு இது நல்ல உங்களுக்கு மருந்தாக இருக்கும். மற்றபடி காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். பரோட்டா போன்ற மைதா உணவுகள் அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பயிற்சியை செய்தாலே உங்களுக்கு 2 நாட்களில் நல்ல ரிசல்ட்டு தெரியும். மலம் வெளியேறினாலே பலவிதமான நோய்கள் உங்களுக்கு தீர்வு காணப்படும். அடுத்த பாகத்தில் பார்ப்போம். வணக்கம்.